வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்காத கீழே வந்துச்சு. மெயின் ரீசன் யூஎஸ். எப்பயுமே வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்கோட சேர்மேன்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, நம்ம ஊரில் வந்து ஆர்பிஐ கவர்னர் பேசும்போதும் ஃபெட் சேர்மேன் பேசும்போதும் இவங்களாம் வந்து பேசும்போதும் பேசுகிற விஷயத்த விட்டுருங்க. அந்த பேசினதுக்கப்புறமா ஒரு வால் அட்டாச் பண்ணுவாங்க, கமெண்ட், ரைட்? அந்த கமெண்ட்டை வந்து இட்ஸ் ஆக்சுவலி வெரி பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் அது வந்து மோஸ்ட்டாக உண்மையான விஷயமா இருக்கும். இட் வில் ஹாவ் லாட் ஆஃப் டேட்டாஸ். ஒன்று. ரெண்டாவது, ஆக்சுவல் டேட்டா இன்றைக்கி வந்து எடுத்த முடிவுக்கான ஆக்சுவல் டேட்டா வந்து ஒரு 45 நாள் இல்லை ஒரு மாதம் கழித்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது ஏன்றது தெரியாது. அதை இப்போயே பப்ளிஷ் பண்ணி தொலைச்சா கூட நம்ம வந்து அது படிக்க முடியும். பட் ஏன்றது தெரியாது. நேற்று வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு 0.25% வட்டி குறைச்சிருக்கிறாங்க. 4.25 இருந்து 4.4க்கு வந்து குறைச்சிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். சொல்லிவிட்டு இன்னொன்று விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க, இதோட வந்து நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே வந்து இந்த வருஷத்துக்கு வந்து சாக்லேட் கிடையாது, பட் நம்மளாம் குறைக்க மாட்டோம், இதான் வந்து ஃபைனல் ரேட் கட்டுன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து நான் 95 மார்க் வாங்கியிருக்கிறேன், இந்த 95 மார்க் வாங்கினதுக்கு செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த 5 மார்க் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒப்பாரி வைப்பாங்க. அந்த கதை தான் யூஎஸ் மார்க்கெட்டும். கமெண்ட் வந்து கொஞ்சம் இன்னும்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க மாட்டோம்னு சொன்னது ஒன்று, அண்ட் சில மற்ற கமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணது ஒன்று. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபர்தராக கிடையாதுன்னு சொல்லிட்டு யூஎஸ் மார்க்கெட் நேற்று விழுந்துச்சு. அண்ட் அதை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டும் கீழே விழுந்ததாக ஒரு பரவலான பேச்சு. பட் பேசிக் ரீசன் அது கிடையாது. நல்ல ஒரு ரேலி போயிருந்துச்சு லாஸ்ட் 2-3 டேஸாக. நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் தட் க்ளோஸ் அபவுட் 160 பாயிண்ட்ஸ் தான் பாக்கி இருக்குது நியூ ஆல் டைம் ஹையை உடைக்கிறதுக்கு. அண்ட் அந்த ஆல் டைம் ஹைக்கு உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புல் பேக் வந்து அதுக்குமா போகிறாங்களா, இல்லை உடச்சி அதுக்குமா புல் பேக் வரப்போகிறாங்களான்றது தெரியாதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 201 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸில் டவுன் ஆகிருக்கு. ஸ்பாட்டில் வந்து 176 பாயிண்ட்ஸ் வந்து கீழே குறைஞ்சிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 189 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ 189 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். அண்ட் மார்க்கெட் வந்து இன்னமும் ப்ரீமியமில் தான் இருக்குது, 160 பாயிண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஷார்ட் போயிடாதீங்க. இப்போதைக்கு ஷார்ட் போகாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -339 பாயிண்ட்ஸ். அண்ட் இது வந்து ஃபியூச்சர்ஸு. ஸ்பாட்டில் வந்து 354 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது, 395 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 302 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஹையஸ்ட் கால், ரைட்? தோ ஹையஸ்ட் கால் வந்து 27,000 எழுதியிருக்கு. பட் செகண்ட் ஹையஸ்ட் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. 26,000 வந்து எழுதியிருக்கு. 1,66,000 லாட்ஸ், ரைட்? நம்பர் வந்து 1,66,000 லாட்ஸ் வந்து 26,000 ஹையஸ்ட் கால் ரைட்டாக இருக்குது. புட்டை பொறுத்த வரைக்கும் 25,600 வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 50 lakh புட்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. பெரிய இது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 60,000 ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 59,000 எழுதப்பட்டிருக்கு. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 58,000 எழுதப்பட்டிருக்கு. 58,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருந்தேன், போட்டு நீயும் வந்து யூடியூப்பில் சொல்லி அதை கீழே இறக்கிட்ட பற்றியா. ஐடியா வந்து அரவுண்ட் 9 rupees 60 பைசாவோ 50 பைசாவோ இருந்தப்போ நம்ம வந்து சொன்னோம். நேற்று வந்து பஞ்சர் பண்ணியிருக்கு. டார்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 13 rupeesன்னும். லாஸ்ட் 3 டேஸாக வந்து பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. நேற்றும் கீழே விழுந்துச்சு. இன்றைக்கும் டெலிகாம் செக்டார் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர். அண்ட் டெலிகாம் செக்டாரில் வந்து ஆல்மோஸ்ட் 6.8% வந்து கீழே விழுந்திருக்கு. எத்தனை பேர் மாட்டினீங்கன்னு தெரியாது. ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா தப்பிச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நேற்றும் இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் அபவுட் 10-11% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ ஐடியா டெலிகாம் ஞாபகம் வச்சுங்க. யாராச்சும் ஹோல்டிங்கில் இருந்தால் லாங் டேர்ம் நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு ஹோல்ட் ஹியூஜ் குவான்டிட்டி. மினிமம் குவான்டிட்டி தான் வாங்க பேசிகிட்டு இருந்தோம். க்ளோஸ் டு 30% அப்சைடு இருந்துன்றது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். 10% கீழே விழுந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிங்க. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஒரு 6-7 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். நேற்றும் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்து 6-7 ஸ்டாக்ஸ் நிச்சயமாக நம்ம பேசுவோம். அண்ட் இன்றைக்கி வந்து எல்லா செக்டருமே வந்து நெகட்டிவில் இருந்துச்சு. டெலிகாம் வந்து இன் பர்டிகுலர் பெரிய நெகட்டிவாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லா செக்டருமே நெகட்டிவாக இருந்துச்சு எக்ஸப்ட் ரியாலிட்டி, நியூ ஏஜ், ரைட்? உங்களுக்கு புதுசாக வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆயில் அண்ட் கேஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மெயினாக ஆயில் இண்டியா, பிபிசிஎல், ஐஓசி இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால் 2 ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ரைட்? பியூட்டிஃபுல் டார்கெட்டோட அப்சைட் சைடில் இருக்குது.
அது பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல். தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசிக்கலாம். அண்ட் இதே மாதிரி ரியாலிட்டி இன்றைக்கி வந்து டாப் பர்ஃபார்மர் ரைட் செக்டர். இந்த 200 பாயிண்ட் கீழே விழுந்ததில் கூட பாசிட்டிவாக இருந்த ஒரே செக்டர் வந்து ரியாலிட்டி. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ரியாலிட்டி செக்டர் லுக்கிங் வெரி குட். இதுக்கு அடுத்தது வந்து பவர் செக்டரும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். பவர் செக்டர் இன்றைக்கும் மேலே போயிருக்கு. ஜிஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஆகட்டும், அது 1% அப் ஆயிருக்கு. சுஸ்லான் வந்து இன்றைக்கி 0.6% அப் ஆயிருக்கு. அதானி க்ரீன், அதானியை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மோசமாக பேசுகிறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ மேலே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அதானி க்ரீன் வந்து 3.1% அப் ஆயிருக்கு. அதே மாதிரி அதானி ஏர்போர்ட் ரைட், அது வந்து 1.5% அப் ஆயிருக்கு. ஏபி கேபிட்டல் வந்து இன்றைக்கி வந்து 5.4% அப் ஆயிருக்கு. ஏபி கேபிட்டல் எங்கள் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம், அது லாஸ் வந்து இப்போ வந்து சரி ப்ராஃபிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ப்ராபப்ளி இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு புக் ப்ராஃபிட், நியூ ஆல் டைம் ஹை ஞாபகம் வச்சுங்க. சரியா? அதே மாதிரி அசோக் லைலண்ட் 2 நாளைக்கு முன்னாடி அசோக் லைலண்ட் பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் அசோக் லைலண்ட் இன்றைக்கி 0.6% அப் ஆயிருக்கு. பேங்க் சைடில் வந்து எல்லா பேங்கிங்குமே வந்து நெகட்டிவில் தான் இருக்குது நிறைய பேங்க். இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நிஃப்டி பெருசாக கீழே விழுந்ததுக்கு வந்து பேங்கிங் செக்டர் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருந்துச்சு. எதெல்லாம் லாஸ்ட் வீக்கு இந்த வாரத்தில் ஆகட்டும் போன வாரம் ஆகட்டும் மேலே தூக்குச்சோ அதெல்லாம் இன்றைக்கி கீழே இறங்கியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க தான் வந்து மேஜர் நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டர். இந்த 176 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல ஸ்பாட்டில், அதில் வந்து ஆல்மோஸ்ட் 26 பாயிண்ட்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் 22 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ இவங்களாம் வந்து பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. பாசிட்டிவ் சைடில் எல்என்டிஸ் இருக்குது. சரியா? ஹிண்டல்கோ, பிஎல், மாருதி இவங்களாம் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. மாருதின்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது, மாருதியில் வந்து ஒரு குட்டி அப்சைடு தான் இருக்குது. ஸோ எனி டைம் டவுன் சைடு வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மாருதி யாராச்சும் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. டே சார்ட்டில் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி எனக்கு அந்தளவுக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, பெருசாக மேலே போனது. இட் இஸ் டைம் ஃபார் இட் டு ஃபால். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஃப்ளாட் நெகட்டிவ், பாசிட்டிவ் இல்லை, பாசிட்டிவாக இருந்துச்சு பட் நெகட்டிவாக மாறிச்சு. ஆஃப்டர் நம்ம வந்து ஃபெட் சேர்மன் சொன்னதுக்கப்புறமா அது வந்து நெகட்டிவாக போச்சு. ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிச்சு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். கோல்டு நேற்று தார்மாராக வந்து ஏறிச்சு. இன்னைக்கு காலையிலலாம் வந்து சர்னு ஏறிச்சு. சில்வரும் அதே மாதிரி ஏறிச்சு. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ புல் பேக் ரேலின்னு சொல்லலாம். பெருசாக உளுந்ததுக்கு புல் பேக் ரேலி ஆகி மறுபடியும் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி காலையிலலாம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஆகட்டும், இந்தியன் மார்க்கெட்டும் ஆகட்டும் ரைட், ஹோல்சேல் மார்க்கெட் சார்ட் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். எம்சிஎக்ஸ் சார்ட் நான் பார்க்கல. ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்டில் வந்து சில்வர்லாம் வந்து ஓரளவுக்கு ஏறி இருந்துச்சு அண்ட் கோல்டும் வந்து ஏறி இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு அண்ட் சில்வர் கீழே விழுந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் இண்டெக்ஸ் ரைட் 98.5 98.6 அந்த லெவலில் இருந்தது. ஆல் ஆஃப் எ சடன் சப்னு ஏறி டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 99.15க்கு போயிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனால் என்ன ஆகும், கமாடிட்டிஸ் எல்லாம் அடி வாங்கும். அண்ட் அந்த ரகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கோல்டு சில்வர்லாம் வந்து ஓரளவு கீழே விழுந்துட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் பாசிட்டிவாக இருந்தது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடுச்சு கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். நான் சொல்கிறது வந்து டாலர் டேர்ம்ஸில். ருப்பி எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் ருப்பி வந்து வீக் ஆகும். அண்ட் ருப்பி வீக் ஆகிட்டே இருக்குது. 88.70 88.70 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நியூ ஆல் டைம் ஹை போகுமா, நம்ம வந்து 92 வரைக்கும் நம்ம இலக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ ருப்பி வீக் ஆகுதான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோல்டை பொறுத்த வரைக்கும் 12,390 பர் கிராம் வந்து 24 கேரட் 12,390 பர் கிராம் சென்னையில் ஹோல்சேல் ரேட் கோல்டு பற்றி நம்ம பேசுகிறோம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,51,500 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ருப்பி பற்றி பேசியாச்சு, கோல்டு சில்வரை பற்றி நம்ம பேசியாச்சு. இந்தியா விக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஏறி 12க்கு மேலே போயிடுச்சு. 12.07 வந்து இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து 3% ஏறி இருக்குது. ஸோ ஸ்டெடியாக வந்து இந்தியா விக்ஸும் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் இது ஏறப்போகுதுன்றது. இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நிறைய ஸ்டாக் நம்ம பார்த்துருக்குறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன், இலக்கு கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணீங்க.
அண்ட் நான் சார்ட்டும் காட்டல, டெக்னிக்கலி வந்து டெக்னிக்கல் சார்ட்ஸ் நான் வந்து காட்டல. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிஸ்னால் அந்த சார்ட்டை எடுத்து டே சார்ட்டோ வீக்லி சார்ட்லையோ நான் சொன்ன நம்பர்ஸை வந்து போட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். சரியா, என்ன பேசிஸில் அது நம்ம எடுத்துருக்குறோன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபஸ்ட்டு வந்து மகா பேங்க், ரைட். நான் அதுக்கு இலக்கு கொடுக்கல. இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து 58 rupees 43 பைசான்னு இருக்குது. ஒரு 10% அப்சைடு இருக்குது. இது வந்து ஷார்ட் டேர்ம் இலக்கு. என்எம்டிசி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொன்னதில் என்எம்டிசி வந்து இன்னமும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் 75 rupees 90 பைசாவில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சு. 89 பைசாவில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இதுக்கான முதல் இலக்கு வந்து 82 rupees 71 பைசா, ரைட். 82 rupees 71 பைசா. இரண்டாவது இலக்கு வந்து 86 rupees 45 பைசா. நவம்பர் மாதம் எக்ஸாக்டாக 1 monthக்குள்ளே, ரைட், 25ஆம் தேதிக்குள்ளே வந்து இந்த 86 rupees வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து ஐடிபிஐ பேங்க். ஐடிபிஐ பேங்க் வந்து கடைசியாக ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சும்மா சக்குன்னு மேலே ஏறி அப்படியே நிற்கிறான். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 97 rupees 90 பைசாவில் இருக்குது. இதுக்கான இலக்கு வந்து 131 ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் 31%க்கு மேலே, ரைட். 40%னே எடுத்துங்களேன், 35% எடுத்துங்க. சரியா, 35% நம்ம கொடுத்துருக்குறோம். ஜனவரி மாதத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி உள்ளே இல்லை, ஜனவரி கடைசிக்குள்ளே வந்து இது வந்துடும். மோஸ்ட்டாக பொங்கலுக்குள்ளே வந்துடும்னு வச்சிங்களேன். 40% வந்துச்சுன்னா பொங்கல் இன்னாம் எனக்கு கொடுத்துருங்க. சரியா. ஸோ ஐடிபிஐ வந்து நல்ல ஒரு அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்த 3 months. ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. நான் ஸ்டாப் லாஸ் பற்றி பேசல. பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் பற்றி நான் வந்து பேசியிருந்தேன். ஹெச்பிசிஎல் நியூ ஆல் டைம் ஹை பண்ணியிருந்துச்சு. ஆனால் பிபிசிஎல் அந்த நியூ ஆல் டைம் ஹை பண்ணலை. நியூ ஆல் டைம் ஹை நேற்று பண்ணியிருந்துச்சு, இன்றைக்கி புல் பேக் வந்துருந்துச்சு ஹெச்பிசிஎல்லை பொறுத்த வரைக்கும். பிபிசிஎல்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 357.65, 60 பைசா, 57 ரூபா 60 பைசா, 357 ரூபா 60 பைசா. இது 388 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 388 மொதல் இலக்கு, இரண்டாவது வந்து 397. சரியா, நான் டைம் ஃப்ரேம் சொல்லலை. இதுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஹெச்பிசிஎல் வந்து 470 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கான இலக்கு வந்து 550, க்ளோஸ்ட் அபவுட் 80 ரூபா பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு 18% நல்ல இலக்கு தானே. ஸோ அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் 20%, 18% பக்கமாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ 80 ரூபா வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து நம்ம ஊர் சமாச்சாரம், ரெண்டுமே நம்ம ஊர் சமாச்சாரம். ஹோண்டாய், ரைட், சென்னையில் தான் ஃபேக்ட்ரி இருக்குது, கொரியன் கம்பெனிஸ். அண்ட் ஒரு நல்ல பேட்டர்ன்ஸ் காட்டியிருக்கு. இப்போ தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது, வீக்லி சார்ட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. வீக்லி சார்ட் இருக்கும், பட் அந்தளவுக்கு கிளாரிட்டிஸ் தெரியாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு சி ப்ராப்பராக. மந்த்லி சார்ட்லேயும் வந்து அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. டே சார்ட் எடுத்துங்க, பட் மேபி வீக்லி சார்ட்டும் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். க்ளோஸ் டு அபவுட் 34% அப்சைடு இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2413, 2413 ரூபாவில் இருக்குது. இது வந்து 3330 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. 34% அப்சைடு இருக்குது. இதுக்கு அடுத்தது அகர்வால் ஐ கிளினிக், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐ கிளினிக்ஸ் இங்கே சென்னையில், அப்பார்ட் ஃப்ரம் சங்கர் நேத்ராலயா. அஃப்கோர்ஸ் தே கால் இட் அஸ் அ சர்வீஸ் மோட்டிவில் பண்ணிகிட்ருக்காங்கன்றது அது ஒரு சைடு இருக்கட்டும். சங்கர் நேத்ராலயா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அண்ட் ஐ நோ வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் சர்வீஸ் தே டூ. அகர்வால் ஐ கிளினிக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். கேட்ராக்ட் ஆகட்டும், நிறைய ஐ சர்ஜரிஸ்லாம் ஹெவியாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து மிஸ்டர் அகர்வாலோட டாட்டர் தான் வந்து எடுத்து நடத்திட்டுருக்காங்க, திரிவேணி அகர்வால். அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ வந்து ரீசெண்டாக வந்திருந்தாங்க. அண்ட் பப்ளிக் இஷ்யூ பண்ணதில் வந்து நல்ல ஏறி இருக்குது. நீங்கள் வந்து வீக்லி சார்ட் எடுத்து பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 518, ரைட், 518 ரூபா. அண்ட் அகர்வால்லாம் எனக்கு தெரிஞ்சு கீழே இறங்காது, ரைட். அது பாட்டுக்கும் அப்சைட் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது. ஒன் ஆஃப் தி பந்தா பண்ணாத அப்படியே வால்யூம்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் ராதாகிருஷ்ணன் சாலையில் பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ 518 இருக்குது, அது அப்படியே பரட்டி போடுங்க. 581 அதுக்கான இலக்கு, ரைட். க்ளோஸ் டு அபவுட் 60 ரூபா அப்சைடு இருக்குது. 60 ரூபான்றது ஆல்மோஸ்ட் 12% அப்சைடு இருக்குது. நல்லா இருக்குது. இந்த லாஸ்ட் ஒரு 7 ஸ்டாக் பற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் SEBI ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள்
பார்த்துங்க, சார்ட்டை பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்குமா வாங்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிங்க. நான் நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.